வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போடலை, 1.5 வருஷமாக போடலை. ஆனாலும் நீங்கள் என் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு காரணத்துக்காக சரி பரவாயில்ல, நம்மளால் கூட ஒருத்தவங்கள சப்ஸ்கிரைபராக வச்சுருக்க முடியுது அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி மீண்டும் நம்ம சில விஷயங்களை பேசி போடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி இதிலெல்லாம் பல பிரச்சனைகள் நோட்டீஸ் அந்த நோட்டீஸ்க்காக ஊர் ஊராக அலைஞ்சிருக்கேன். அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் வேலையை விட்டு நிற்கலாமான்லாம் யோசிச்சு அந்த கசப்பான அந்த அனுபவங்களிலிருந்து நான் கடந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதனால் என்னால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வேலை பளு அதிகமாகிடுச்சு. ஜிஎஸ்டி வர வர ரொம்ப பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஈஸியாக ஆகிற மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் என்ன செய்கிறது, ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு வேலை புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. புரியாமல் ஒரு வேலையை செய்யும்போது தான் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த வேலை நமக்கு புரிஞ்சிடுச்சு, பிடிச்சிருச்சுன்னா அந்த வேலை நம்மளை சோறு போடும். நாம் அந்த வேலையை விட மாட்டோம். நாம் விட்டாலும் அந்த வேலை நம்மளை விடாது. அந்த ஒரு விஷயத்தை நான் இந்த 1.5 வருஷத்தில் கற்றுக்கிட்டேன். இன்ஸ்பெக்ஷன், ஆடிட்டு, டிஆர்சி 1A, ASMT 10 அப்படின்னு பல நோட்டீசஸ் என்னுடைய டைமெல்லாம் அப்படியே நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நினச்சிருக்கேன் அந்த டைம். ஏன்னா நிறைய லேர்னிங் நான் கற்றுக்கிட்டேன் இந்த 1.5 வருஷத்தில். அது ப்ராப்ளம்னு சொல்கிறத விட எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இருந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது. அந்த நோட்டீசஸ், அந்த கஷ்டமான அனுபவங்கள் எல்லாமே எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கு. இப்போ மனசொல்லியும் நான் ரொம்ப தெம்பாக இருக்கேன். கிளார் அடிக்குது, கழட்டிடவா? தெம்பாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன். அது எதனாலன்னா இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு சுற்றிக்கிட்டதுனால தான். ஸோ நான் ரொம்ப 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 ரியலைஸ் பண்ணது என்னென்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அதிலேருந்து கிவ் அப் பண்ணாமல் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி போனோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். பயப்படவே கூடாது. நாமளே தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிச்சி போனோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலான்றதனுடைய ஒரு உண்மையான அனுபவத்தை நான் இந்த 1.5 வருஷத்தில் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. நேற்று தான் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டியூ டேட் முடிஞ்சுது. சரி சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்தா 805 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நன்றிகள் பல. இதனால காசுலாம் வராது, ஆனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. நம்மளை கூட நம்பி ஒரு 800 பேர் இருக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். பக்கத்து வீட்டில் கூட நம்ம பேசுறது இல்லைல்ல, பேச முடியறதில்ல. சமுதாயம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளையும் கையில் வச்சுட்டு இருக்கிற மொபைலில் நம்மளை சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இனிமேல் நான் ரெகுலராக ஏதாவது ஒன்று உங்கள் டைம் பாஸ்க்கு இல்லாமல் ஏதாவது நீங்கள் உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை, ஓகேவா? எப்படின்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சில விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு மூடில் இருப்பீங்க, அப்படியெல்லாம் இல்லை. நல்ல மூடில், அதாவது ஒரு 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 ட்ரையாக ஒரு மாதிரி இருக்கும், யாரையுமே பிடிக்காது, என்ன பண்ணாலும் பிடிக்காது, வாழ்க்கையே என்னவோ வேஸ்ட்டுன்னு தோணி வெக்ஸாகி விரக்தியில் இருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு சின்ன ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி
பெயின் கில்லர் மாதிரி, ஒரு குட்டியோண்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். இப்பயும் சொல்கிறேன், இது காசு பணம் சம்பாதிக்கிற சேனல் கிடையாது. இது ஒரு மோட்டிவேஷ்னல், இல்லைன்னா உங்களுக்கு யாருக்காவது ஒரு என்ன மாதிரி இருக்கிற லேடிஸ், நான் ரொம்ப வீக் எந்த விஷயத்துலன்னா, என்னை யாராவது இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். ஒதுக்குறாங்க, என்னை யாருமே கண்டுக்கலை அப்படிங்கிற விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். ஆனால் இப்போ நான் வெரி வெரி ஸ்ட்ராங். ஏன்னா நான் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ இக்னோரன்ஸ்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது. ஸோ அதை நான் இக்னோர் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நான் கற்றுக்கிட்டது என்னன்றதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான். பிடிச்சா பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒன்றும் பெருசாக நம்ம சொல்லிட முடியாது. ஆமாம்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்பொழுது தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு உம்முன்னு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம லைஃப்பை தொலைக்கிறத விட, இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணுன்னு நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருந்துக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. இனிமேல் நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ்.